போட்டு ஏராளமான ஓட்டுகளை அடைச்சிக்கிட்டு படிப்படியா மக்களுக்கு நல்லதையும் செஞ்சுக்கிட்டே வருவோம். அதனாலதான் நமக்கு எதிராக யார் யாரும் சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க, நம்ம ஆட்சிக்கு கேட்டு குறிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம் எனும் மக்களாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது தாவேக அரசு. திமுகவை போல ஒரே குடும்பம் என செயல்படவில்லை என முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டார். இளைஞர்களால என்ன செய்ய முடியும், பெண்களால என்ன செய்ய முடியும்னு கேட்டவங்களுக்கான பதில் தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற நம்ம ஆட்சி. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் முக்கியம்னு சொல்றது நம்மளோட ஆட்சி அதிகார அரசியல் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம்னு சொல்றதுதான் நம்ம அரசியல். நம்மளோட ஆட்சி அதிகாரம் அதான் நம்மளோட மனசாட்சி உள்ள மக்களாட்சி. காசு கொடுத்து ஓட்டு வாங்கும் நச்சு கலாச்சாரத்தை ஒழித்து ஆட்சியை பிடித்துள்ளது தாவேக. மதம் ஜாதி அடிப்படையாக கொண்ட அரசியலையும் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டதாக விஜய் அறிவிப்பு. இந்த 2026 தேர்தலில் யாராவது உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன மதத்தை உடைச்சோம், சாதியை உடைச்சோம், முக்கியமா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு நூறா தூள் தூளா உடைச்சிருந்தோம். ஊரை கொள்ளை அடித்து உலையில் போடும் ஊழலை செய்துவிட்டு தப்பித்துக் கொள்வதுதான் நிர்வாகத்திறனா? கடந்த ஆட்சியின் நிர்வாகத்திறன் எதுவும் தாவேக அரசுக்கு தெரியாமல் இருப்பதே நல்லது என முதலமைச்சர் விஜய் கிண்டல். அரசுடைய நிர்வாகத்திறன் அதை பத்தி பேசுறவங்களுக்கு ஊரடிச்சு உடையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. சூப்பர். பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில் வந்துருக்கு. கடந்த ஆட்சியின் நிர்வாக குளறுபடி சிலரின் உள்ளடி வேலைகளால் தமிழ்நாட்டில் மின்வெட்டு என முதலமைச்சர் விஜய் குற்றச்சாட்டு. எதிர்கட்சிகளின் தூண்டுதல் காரணமாக சில இடங்களில் போராட்டம் எனவும் புகார். கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும் மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படும் பழுதாலும் வேண்டுமென்றே சிலரின் நடவடிக்கைகளாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. மின் விநியோக மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக எதிர்பாராமல் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடங்களை விரைந்து சரி செய்வதில் 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. விரைவில் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும். எதற்கு எடுத்தாலும் மத்திய அரசுடன் தாவேக அரசு மோதல் போக்கை கடைபிடிக்காது என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. இணக்கமாக இருந்தாலும் மாநில உரிமைகளை விட்டுத்தர மாட்டோம் எனவும் திட்டமிட்டார். தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு திடீரென சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறவில்லை. கடந்த திமுக ஆட்சியில் 9 மாதங்களாக ஏன் சட்டம் ஒழுங்கு டிஜிபி நியமிக்கப்படவில்லை என முதலமைச்சர் விஜய் கேள்வி. மே மாதத்திற்கு முன்பு வரை காவல்துறை நிர்வாகத்தை மேற்கொண்ட மு.க. ஸ்டாலின் ஏன் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கவில்லை? சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் விஜய் கேள்வி. போதைப் பொருள் நடமாட்டம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் 2026 போன மாதம் மே மாதம் 10ஆம் தேதி புதுசாக வந்துடல. இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமா கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள் தான். போன ஆட்சியில் நடந்ததுக்கெல்லாம் இப்போதான் வெளியே கண்டுபிடிக்கும் நம்ம ஆட்சி. நடமாட்டம் எல்லாம் தாறுமாற அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில் இருந்தது? இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்குறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு பிகினிங்லேயே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? திமுக
திமுக தயவால் தான் தாவேக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கதறிக் கொண்டிருக்கிறார் மு.க.ஸ்டாலின் என முதலமைச்சர் விஜய் விமர்சனம். புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்க. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல் சார்? தாவேக அரசுக்கான ஆதரவு தங்களின் தனிப்பட்ட முடிவு என கம்யூனிஸ்ட் கட்சிகள் விளக்கிவிட்டதாகவும் பதிலடி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியல. மக்களுக்கு நல்லா புரியும். எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேக ஆட்சியை ஈவில் என குறிப்பிட்ட நேற்று சட்டப்பேரவையில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி. To remain silent in the face of evil is itself evil அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. தாவேக ஆட்சியை ஈவில் என குறிப்பிடும் உதயநிதி ஒரு டெவில் என முதலமைச்சர் விஜய் இன்று பதிலடி. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும் அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மள இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. திமுக ஆட்சியில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சட்டப்பேரவையில் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது. ஆளுநர் உரையின் போது தேசிய கீதம் ஏன் 2 முறை பாடப்பட்டது எனும் உதயநிதி கேள்விக்கு முதலமைச்சர் விஜய் பதிலடி. 2021 ஆகஸ்ட் 2 அதுவும் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்ற நம்ம கலைஞர் அவர்களுடைய அந்த புகைப்படம் வெளியிட்டு விழாவில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். தேசிய கீதத்துக்கு அப்புறம் 2வது முறையாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம்னு சொல்லி அதே ஃபங்க்ஷன்ல கடைசியா ஃபங்க்ஷன் முடியும் போது செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும் ஞாபகம் இருக்கா? தாவேக எம்எல்ஏக்களை திமுக எம்எல்ஏக்கள் ஏஓ என ஒருமையில் பேசுவதாக அமைச்சர் ராஜ்மோகன் குற்றச்சாட்டு. தங்களுக்கும் பேச தெரியும் முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளதால் அமைதி காப்பதாகவும் கருத்து. முழுமையாக கேட்டு இறுதியில் ஒரு வாய்ப்பு தந்தீங்க. அதுவும் இல்லாம இந்த நேரத்தில் நேரலையில் நீங்க பாக்குறீங்க. அங்கிருந்து ஏஐ உரிமையில் விழித்து இந்த பக்கம் இருக்க உறுப்பினர்களை பார்த்து ஏஐ அப்படின்னு உரிமையில் விழிப்பதை உங்கள் மூலமாக கண்டிக்கிறேன். அந்த வார்த்தையை அமைப்பிலிருந்து நீக்கணும். கண்ணியம் காத்து முதல்வர் முழுமையாக பேசுவதை காத்து கண்ணியம் காத்து இந்த சபைக்கு ஒரு மரபு இருக்கிறது. அதை மூத்த உறுப்பினர்கள் பின்பற்றபடி உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். டாஸ்மாக் ஊழல் குறித்து முதலமைச்சர் விஜய் பேசிய போது குறுக்கிட்டு கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்ட திமுகவினர். டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர்கள் பதிலளிக்க பிறகு முதல்வர்கள் பதிலளிக்க பிறகு நேரம் தரேன். அவன் பேசட்டும். அவனை பேச அனுமதி. உடனே பதில் சொல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என தொடர்ந்து 10 நிமிடங்கள் எழுந்து நின்று வலியுறுத்தல்.
டாஸ்மாக் முறைகேடு மூலமாக எந்த கட்சிக்கு நிதி சென்றது? துணிச்சல் இருந்தால் பெயரை கூற முடியுமா என முதலமைச்சர் விஜய்க்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சவால். பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டி கூட சொல்ல தைரியம் தான் சொல்லுங்க. நாங்க அதெல்லாம் பேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. நீங்க டாஸ்மாக் மாதிரியே பல துறைகளிலும் கட்சி நிதி என்ற பெயரில் அடித்த கொள்ளை தடுக்கப்பட்டு இருப்பதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. டாஸ்மாக் மாதிரியே பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்று திட்டமிட்டார். இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். தமிழகத்தில்